தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எசேக்கியேல் 47:4. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர் கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. பரலோகத்திலிருந்து வந்த அந்த தூதன் எசேக்கியேலுக்கு முன்பு 2வது விசையாக அந்த ஆற்றை தன் கையில் இந்த நூலை கொண்டு 1000 முழம் அளந்தார். அளந்து அந்த தண்ணீரை, அந்த ஆற்றை கடக்கும்படி எசேக்கியேலுக்கு சொல்ல எசேக்கியேல் கடந்தார். அப்படி கடந்த பொழுது அந்த தண்ணீரின் ஆழங்கிறது முழங்கால் அளவு இருந்தது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, முழங்கால் அளவு என்று சொன்னாலே ஜெபத்தை குறிக்கிறது, ஜெப ஆவியை குறிக்குது. தண்ணீரின் அளவு அதிகரிக்கணும்னா ஆழத்துக்கு போகணுங்க. ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள், தேவ பிரசன்னம், தேவனால் கொடுக்கப்படுகிற திட்டங்கள், தீர்மானங்கள், தரிசனங்களை நாள்தோறும் அதிகமாக நம்ம பெறணும்னா இன்னும் ஆழத்துக்கு வரணும், ஆண்டவர் இன்னும் அதிகமாக கிட்டி சேரணும் என்கிற ஒரு சத்தியத்தை இந்த தரிசனம் நமக்கு சொல்லுகிறது. கவனிக்கணும், ஜெப வாழ்க்கை எவ்வளோ முக்கியங்கிறத உணரணும். இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதம் இல்லாததுக்கு என்ன காரணம்? ஜெபம் இல்லை. இதெல்லாம் கேட்டு கேட்டு அநேகருக்கு புளிச்சே போயிடுச்சு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு. ஆசீர்வாதம் வர்றதும் வராதும் உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஜெபம் உங்களுக்கு கஷ்டப்பா தெரியுதா? அது புளிச்சு போயிடுச்சு உங்களுக்கு. அப்படி தாங்க இருக்கு ஆசீர்வாதம். கவனிக்கணுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபங்கிறது அது ஒரு உயிர் மூச்சு, நமக்கு இன்றியமையாதது. அப்போ பவுல் சவுலா இருந்தாரு, அவர் ரட்சிக்கப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்ட அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்களா? ஆண்டவர் அவர் குறித்து சாட்சி கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்து அவன் செய்தது ஜெபம் பண்ணுகிறான். பவுலின் வாழ்க்கை ஜெபத்திலே தொடங்குகிறது. ஆகவே தான் ஜெப வீரராக இருந்தார். ஜெபித்து ஸ்தாபித்தார். எத்தனை நிருபங்களை எழுதி சபைகளை ஸ்தாபித்தார். காரணம் ஜெபங்க, ஜெபம். இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியங்க. ஆக தேவ ஜனம் அப்படி இந்த ஆழத்துக்கு வரணும். இந்த முழங்கால் அளவு அதையும் தாண்டணுங்க. இந்த முழங்கால் அளவுங்கிறது நாம் அபிஷேகம் பெற்று அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமா இருப்பதை குறிக்கிறது. ஆக முன்னேறணுங்கிறத குறிக்குது. நீங்கள் முன்னேற முன்னேற ஆவிக்குரிய காரியங்களிலே முழங்கால் ஊன்ற முழங்கால முடக்கி ஆண்டவரை நெருங்க நெருங்க அநேக தரிசனங்களை காண்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.